விஜய் அவருடைய அரசியல் வந்தால் மாறும் மாறாது என்றெல்லாம் நாம் கணிக்க முடியாது. மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் 30 ஆண்டு காலத்தில் அரசியல் இருந்தவர். சீமானுக்கு ஒரு அகங்கார பசி, அரசியல் பசி. நடிகர் விஜய் அவர்கள் உண்மையான அரசியல் களத்திற்கு வர வேண்டும். தளபதி விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தலைவர் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ரிசல்ட்ஸில் பாஸ் ஆன 10th 12th ரிசல்ட்ஸில் பாஸ் ஆன எல்லாருக்குமே கூப்பிட்டு சால்வோ போட்டு அவங்கள பெருமைப்படுத்தினார். அதை தாண்டி இப்போது எலெக்ஷனுக்கு அவர் அனௌன்ஸ் பண்ண நிலைமையில் திருப்பி 10th 12th ரிசல்ட் வந்திருக்கு. திருப்பி அதாவது அரசியல் என்பது ஏதோ படித்த மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பதனால் மக்கள் வாக்களிப்பார்களா? வாக்களிமா, அதுவும் அவருடைய மனசு மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உதவி செய்கிறார். ஆனால் அரசியலுக்கு அது மட்டுமே ஒரு சாத்தியமாக அமையாது. தீவிர களப்பணி இருக்க வேண்டும். அதாவது நடிகர் நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்தால் ஆட்சியை பிடித்து விடலாம் என்பதெல்லாம் பொய் தான். உதாரணத்துக்கு இவர்கள் எம்ஜிஆர் என்று சொல்வார்கள். ஆனால் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ 2 வருடங்களுக்கு முன்பாக 1 வருடங்களுக்கு முன்பாக தமிழக அரசியலில் ஆட்சியை பிடிக்கவில்லை. நன்றாக கூர்ந்து கவனிக்கணும், மக்களுக்கு சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அரசியலில் இருந்தவர். மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் 30 ஆண்டு காலத்தில் அரசியல் இருந்தவர். காங்கிரஸோடு இருந்திருக்கிறார், பல பொறுப்பில் வகித்திருக்கிறார். அதற்கு பிறகு திமுக கட்சியிலே பயணித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அதிமுக என்கின்ற கட்சியை ஆரம்பித்து 2-3 வருடத்தில் ஆட்சியை பிடித்தார். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இவர்கள் வந்த 2 வருடத்தில் ஆட்சி பிடிப்பதில் ஏற்புடையதல்ல. மக்கள் பணி என்பது ஏதோ 1 வருடத்திலே 6 மாதத்திலே செய்துவிட்டால் மக்கள் நம்புவார்னு நம்ப மாட்டார். மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுகிற வகையிலே இன்னும் பல பணிகளை செய்ய வேண்டும். வெறும் இந்த வாழ்த்துக்கள் சொல்வதோ, பரிசில் கொடுப்பதனாலையோ, மாவட்டத்திற்கு ஒரு 100-200 பேருக்கு 500 ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதனாலோ மக்கள் வாக்களிப்பார் என்றால் வாக்களிக்க மாட்டார். நடிகர் விஜய் அவர்கள் உண்மையான அரசியல் களத்திற்கு வர வேண்டும். வருகின்ற போது ஏற்கனவே இந்த கோமாளி சீமான் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை கூப்பிட்டு கொண்டிருந்தால் அங்கே செல்வதும் ஏற்புடையதல்ல. அதிமுக பாஜக செல்வதும் ஏற்புடையதல்ல. தனித்து நின்றாலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற ஒரு வாக்கு வகையை காட்டலாம், அவ்வளோதான். அப்போது ஏற்கனவே மக்கள் பணியில் பிரகாசமாக இருப்பது போன்று ஐயா எம்ஜிஆர் எப்படி திமுகவோடு பயணித்து தனது மக்கள் பணியை கூடுதலாக செய்தாரோ அது போன்று இவர் நேரடியாக திமுக வரவில்லை என்றாலும் கூட கூட்டணி திமுகவோடு வைத்தால் நடிகர் விஜய் அவர்களுக்கு 2026 நிச்சயமாக ஒரு எதிர்காலம் இருக்கும். ஆனால் நான் சொல்வது போன்று பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அல்லது தனித்து என்கின்ற அந்த பார்வையில் சென்றால் மதிப்பிற்குரிய விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது கேள்விக்குரியது. அடுத்த கேள்வியாகவே நான் அதான் வச்சிருந்தேன், சீமானோட ஒரு கூட்டணி. ஏன்னா தொடர்ந்து எல்லா இல்லை அதுவெல்லாம் போய் தான். அதாவது சீமான் யாருடைய விளம்பரமாக இருந்தால் தனக்கான விளம்பரம் மாற்றிக்கொள்ள துடிப்பார். சீமானுக்கு ஒரு அகங்கார பசி, அரசியல் பசி, பொருளாதார பசி, விளம்பர பசி, அது அப்படித்தான் பேசுவார். ஆகவே ஏன் நடிகர் விஜய் அவர்களே சீமானவர் தொடர்ந்து கூட்டணிக்கு வா மேட்டணிக்கு வா என்று கூப்பிடுகிறார் என்று சொன்னால், நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்தை தீவிரமாக இந்த 2 படத்தோடு முடித்து விட்டு வருகிறார் என்று சொல்கிறார். அவர் வந்துவிட்டால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து 60% பொறுப்பாளர்கள் நடிகர் விஜய் அவருடைய கட்சியில் சேருவதற்கான முகாதனத்தில் இருக்கிறார். இதை தெரிந்து கொண்ட சீமான் அவர்கள் தான் முன்கூட்டிய முந்திக்கொண்டு இந்த உண்மைகளை மறைத்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர வந்து அழைப்பு விடுக்கிறார். இதுதான் விஜய் அவருடைய கூட்டணி கூப்பிடக்கூடிய சூட்சமம். ஆக இந்த சூட்சமத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் சீமான் அவர்களுக்கு இப்போது கொடுக்கக்கூடிய பெற்றுக்கூடிய வாக்கு வங்கி என்பது நிரந்தரமான வாக்கு வங்கி இல்லை என்பது நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகளாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைய போகுது, சுங்கச்சாவட விலையும், அதுவெல்லாம் அப்பட்டமான பொய் கதைகள் தான், பொய் கட்டவிழ்ப்புகள் தான். ஒருபோது இருக்காது. இந்த பெட்ரோல் டீசல் விலை, நகைகள், கோல்டு, இது போன்ற ஏற்ற இருக்க விலைகள், கேஸ் சிலிண்டர் விலைகள், இந்த சுங்குச்சாவடி அத்தனையும் கார்பரேட் முதலாளிக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறது. மத்திய பாஜக அரசு கார்பரேட் முதலாளிகளை வீட்டுக்கு அனுப்பி இவர்கள் மக்கள் சேவை செய்வார்கள் என்று பார்த்தால் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் வீண் புரளிகள் தான். ஏன் இது புரளியாகவே இருக்கு? அவருடைய நிலைப்பாடு அது போன்று இருப்பதினால் அவனால் நிவர்த்தி செய்ய முடியாது. அப்போது மத்திய பாஜகவின் இந்த மக்களுக்கான அரசாக செய்வது உண்மை என்று சொன்னால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள். பாஜகவினர் செய்தார்களா?
பெட்ரோல் டீசல் விலை 50 ரூபாய் கொண்டு வர என்று சொன்னால பாஜகவினர் செய்தார்களா? சிலிண்டர் விலை 450 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னால பாஜகவினர் செய்தார்களா? அப்போது கருப்பு பணத்தை நாங்கள் அறவே ஒழிப்போம் என்று சொன்னால பாஜகவினர் செய்தார்களா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை இந்திய நாட்டில் கொண்டு வந்து நாங்கள் அரசு கஜனில் சேர்த்து விட்டு அதிலிருந்த பணங்களை நாங்கள் குறிப்பிட்ட தொகையை மக்களுக்கு செலுத்துவோம் என்று சொன்னார்கள். பாஜகவினர் செய்தார்களா? நீங்கள் சொல்லுங்க. எதுவுமே செய்யாத பாஜகவினர்கள் எப்படி நீங்கள் சொல்லுது போன்று இந்த சுங்குச்சாவடியோ பெட்ரோல் டீசல் வெளியோ எப்படி அவர்கள் குறிப்பார்கள்? எப்படி அது வேண்டாம் என்று சொல்லுவார்கள்? சரி, இவங்க சொன்னதெல்லாம் விட்டுடலாம். திமுகவினர்கள் நீட் தேர்வை ரத்து செய்கிறாங்க. அதற்கான எரிமலை வெடித்து சிதறிகிறது 4 நாட்களுக்கு முன்பாக. இந்த நீட் தேர்வு பல குளறுபடிகள், பணக்கார ஏஜென்ட்டுகள், பணக்கார அந்த அலுவலகம் நடத்துகிறார்களே அந்த நீட் தேர்வுக்கான கோச்சிங் சென்டர்களே, அவர்கள் தான் திட்டமிட்டு வெற்றி பெறுகிறார்கள். இதில் பணம் மிகப்பெரிய அளவில் புழங்குகிறது என்று சொல்லி இப்போது இந்தியா முழுவதும் போராட்டம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் தான் போராட்டத்தை முன்னெடுத்த திமுகவினர் இப்போது இந்தியா முழுக்க 3 நாட்களாக ஒரு மாநிலத்திலும் போராட்டம் வெடித்து இருக்கிறதா இல்லையா? இதுதான் விரைவில் நீட் தேர்வுக்கான முடிவு எட்டப்படும். அதான் மருத்துவத்துறையில இவ்வளவு குழப்படி இருக்குன்றதுனால தான் நீட்டுங்கிற ஒண்ணுத்தையே உள்ள கொண்டு வராங்க. திருப்பி நீட்லயே வந்து பணப்புழக்கம் இல்ல மருத்துவத்துறையில் கோளாறு என்பதற்கான நீட்டு கொண்டு வரவில்லை. அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில போலி டாக்டர்ஸ் இருக்காங்க இல்ல சார், ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில நீட் கொண்டு வந்தாலும் கூட அவர்கள் தேவைப்பட்டால் மாநிலம் எடுத்துக்கொள்ள இல்ல வேண்டாம் விட்டு விடுன்னு தான் சொன்னார். இவர்கள் திட்டமிட்டு மாநிலத்தை திணித்தார்கள் பாஜக. அதுதான் எதிர்க்கிறோம். அப்போது இவர்கள் நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவிலே குளறுபடிகள், பணம் இருப்பவர்கள் தான் நீட்டில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. 100 பேர் வெறும் 3-4 பேர் தான் ஏழை எளிய மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். மீது 97% பணம் பெற்றவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். பல குளறுபடிகள் நடப்பதனால் தான் நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக மட்டுமே போராட்ட களத்தில் இருந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு அலையிலே இப்போது இந்தியா முழுவதும் ஒன்றிணைந்து இருக்கிறார். இதுதான் திமுகவுடைய மாபெரும் வெற்றி. இப்ப தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா இதெல்லாம் மாறிடுமா இல்ல எப்படி? இது அது யாருமே சொல்லவில்லை, நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நான் சொல்லல, தொடர்ந்து மக்களோட நடிகர் விஜய் அவருடைய அரசியல் வந்தால் மாறாது என்றெல்லாம் நாம் கணிக்க முடியாது. முதல்வர் அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறான்னு இதுவரை சொல்லவில்லை. கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகிறது. 24 தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லுகிறார். அப்போது 24 முடிந்து விட்டது. படம் முடித்து ரிலீஸ் ஆன பிறகுதான் களத்தில் வருவேன், அப்போதான் வாய் திருப்பேன் என்று சொன்னால் அதுவரை வெறும் இந்த பரிசு பொருட்கள் கொடுப்பது, பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஆகவே நடிகர் விஜய் அவருடைய ஆலோசகர்கள் சரியாக நிலையில இல்லை என்பது இது குறிக்கிறது. ஸோ கோவப்பட்டாலும் உண்மையான கருத்துக்களையும் உண்மையான செய்திகளையும் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கு. நிச்சயமாக உண்மையில் இருக்கின்ற இடத்துல தான் கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக இருக்கிற இடத்துல குணம் அதிகமாக இருக்கும் என்பதை சொல்லி நன்றி. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு ஜிஜி சிவா அவர்கள் வந்து உண்மையான கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்து உண்மை கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை நம்ம ஷோக்கு கொண்டு வரேன். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் விஜய் சூர்யா. டாட்டா, பை பை, டேக்.